உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. எங்க சும்மா அவங்க எழுதியிருக்கேன், உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும், சக மனிதனை வீழ்த்தில ஓடாது. நான் அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு கேவலமான புத்திங்க. அப்படிலாம் ஏற முடியாதுங்க, அதெல்லாம் ஏறக்கூடாது, அது தப்பு. நான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ஷோ பாக்குறேன், கமருதீனும் பார்வம் சேர்ந்து சாண்ட்ராக்காவை வந்துட்டு காருக்குள்ள எட்டி விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஏங்க எனக்கும் சாண்ட்ராக்கா கூட சண்டை இருந்துச்சு, எனக்கு அதே சாண்ட்ராக்கா கூட நிறைய சண்டை வந்திருக்கு. நான் என்ன அவங்களை அடிச்சனா இல்ல தட்டி விட்டனா இல்ல என்ன பண்ணனா? ஏங்க இட்ஸ் எ கேம், அது என்ன இட்ஸ் எ கேம். கேமா பார்த்தா அவங்க காம்படிட்டிவா ஒன்று பண்றாங்க, காம்படிட்டிவா நீ ஒண்ணு கொடு. அதை விட்டு பிசிக்கலா தள்ளனா இப்போ வந்துட்டு கமருதீன் வந்துட்டு சாண்ட்ராக்கா வந்துட்டு எட்டி விட்டுருக்கான். கமருதீன் எட்டி விடும் போது பக்கத்துல இருக்க விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு அவன் எட்டி விட முடியுமா? விக்கல் சைஸுக்கு அவன் ஈஸியா தூக்கி போட்டுருவான் கமருதீனை. இல்ல சபரி கிட்ட எட்டி விட முடியாது. வினோதனா கிட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு பிசிக்கலா ஈஸியா தள்ளி விட்டுலாம். இவங்க எல்லாரையுமே பண்ணாங்க, சாண்ட்ராக்காவை பண்ணாங்கன்னா இது ரொம்ப தப்பு. இட்ஸ் எ கேம், அது என்ன இட்ஸ் எ கேம். பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ வந்துட்டு உலகத்துல வந்துட்டு எத்தனையோ தமிழ் மக்கள் நான் அந்த ஷோக்குள்ள போக முடியாதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கும் போது ஒரு 24 பேரை உள்ள அமைச்சிருக்காங்கன்னா அந்த 24 பேர் மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, சரியா? மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு உன் வன்மத்தை வந்து உள்ள காட்டுறது, நீ இப்படிதான் காமிச்சு சண்டை போறது, கத்துறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா இது கேம் கிடையாதுங்க. இது கேமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் அ சீப் பாப்புலாரிட்டி. ஸோ எனக்கு பாப்புலரா இருக்கும், ஆனால் சீப் பாப்புலாரிட்டி கூட எனக்கு ஓகே அப்படின்றதுக்கு வந்துட்டு இட்ஸ் வெரி ராங். ஸோ நீங்க அதை எல்லாத்தையுமே பார்த்து பண்ணணும். எனக்கு வந்துட்டு நேற்று வினோத் அண்ணா வந்துட்டு பேசியிருக்கும் போது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், எஃப்ஜே கரெக்டாக தான் சொன்னேன் அப்படின்னு. வினோத் என்ன மிஸ் பண்றாருன்னா நானும் பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் உள்ள இருந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த கேமே நான் வந்துட்டு வேற மாதிரி மாத்திருப்பேன். யார் இப்போ சாண்ட்ராவை வந்து பார்வும் கமருதீனும் வெளியே தள்ளி விட்டாங்கன்னா என் கேம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் கீழே இறங்கி இழுத்து போட்டிருப்பேன். சபரி வினோத்தனா இவங்க எல்லாம் சாண்ட்ராவை கூப்பிட்டு போற டைம்ல நானும் கீழே இறங்கி அவங்க 2 பேரும் இழுத்து போட்டுருவேன். என்ன கேம் ஆடிக்கலாம். ஏன்னா கேமா ஆடாம நீங்க வந்துட்டு பிசிக்கலா போய் சண்டை போறீங்கன்னா அப்போ சண்டை போட நானும் ரெடிங்க. எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே சண்டை போட தெரியும். பட் திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் டு ஃபைட், திஸ் இஸ் த பிளேஸ் டு பிளே யோர் கேம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ மக்கள் நீங்க தான் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்டர்டெயின் ஆகுதா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு யாரை சூஸ் பண்ண யாரை உள்ள வைக்கணுன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வினோத்தனா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு பாடிட்டு ரேப் பண்ணிட்டு கானா பாடிட்டு அவர் ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு நல்லா என்டர்டெயின் பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவாரு. விக்கல்ஸ் இருந்தானா அவன் வந்துட்டு ஃபுல்லா காமெடி அது இதுன்னு கிரியேட்டிவா அவன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சபரி கிரியேட்டிவா பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவான். ஸோ நல்லா கவுண்டர்ஸ் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு ஓட் பண்ணி நீங்க இவங்கள பண்ணுங்கன்னு நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லாவே உங்களுக்கு தெரியும் யாரை பண்ணணும், யாரை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாதுன்னு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஆட்களை உள்ள வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் யோர் பாய் எஃப்ஜே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இருந்து விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டது இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வருது. டிக்கெட் டு ஃபினாலே கார் டாஸ்க்ல சாண்ட்ராவை கார்ல இருந்து விஜய் பார்வதி மற்றும் கமருதீன் தள்ளிவிட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதோட எதிரொலியா விஜய் சேதுபதி விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. பலருமே விஜய் பார்வதி மற்றும் கமருதீனோட இந்த செயலை கண்டிச்சு பேசிட்டு வராங்க. அந்த வகையில் எக்ஸ் கண்டஸ்டன்டான எஃப்ஜேவும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது சோஷியல் மீடியாவில் பலரால் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது. பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததில்லைன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் டீமுக்கும் இப்போ மக்கள் பாராட்டுகளை சொல்லிட்டு வராங்க. விஜய் பார்வதி மற்றும் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.